காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவதை ஒட்டி தமிழக கர்நாடக எல்லையில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்கலாம். பழனிவேல், இந்த காவிரி நதிநீர் பங்கீடு வழக்கு விசாரணை நடைபெறுவதை ஒட்டி எல்லை பகுதியில் என்ன மாதிரியான சூழல் தற்போது நிலவி வருது? தம்பி தமிழரசன் கடந்த 12ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு 12,000 கனஅடி நீர் 20ஆம் தேதி வரை திறந்துவிட வேண்டும் என உத்தரவிட்டது. இந்த உத்தரவை அடுத்து கர்நாடக மாநிலத்தில் பல இடங்களில் வன்முறை செயல்கள் ஈடுபட்டது. குறிப்பாக 40க்கும் மேற்பட்ட பேருந்துகள் எரிக்கப்பட்டன. தமிழக பதிவெண் கொண்டு வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு எரிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு வன்முறை சம்பவம் நிகழ்ந்தது. கிட்டத்தட்ட இதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீக்கிரையாகியது. இந்த சம்பவத்தை அடுத்து கர்நாடக மாநிலத்தில் மொத்தம் 16 காவல் நிலையங்கள் உட்பட்ட இடங்களுக்கு 144 தடை உத்தரவு போடப்பட்டது. அன்று முதல் இன்று வரை 16,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இன்று டெல்லி உச்சநீதிமன்றத்தில் காவிரி பிரச்சினை தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வருவதையொட்டி கர்நாடக மாநிலம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 144 தடை உத்தரவு 16 காவல் நிலையங்களுக்கு போடப்பட்டு அது அமுலில் இருக்கும் சூழ்நிலையில் பெங்களூர் மாநகரம் முழுவதும் போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்குது. உச்சநீதிமன்றத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு சாதகமாக தீர்ப்புகள் எதுவும் வரும் பட்சத்தில் கர்நாடகாவில் வன்முறை செயல் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அங்கு பார்த்தீங்கன்னா இப்போ 16,000 போலீசார் இருக்கிற நிலையில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்காக கர்நாடக அரசு அனைத்து விதமான ஏற்பாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருவதாக கர்நாடக மாநில அரசு தெரிவிச்சிருக்காங்க. தம்பி தமிழரசு, பழனிவில் கடந்த சில நாட்களாகவே இந்த இரு மாநில எல்லையில போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் குறிப்பாக தமிழகத்திலிருந்து கர்நாடகாவிற்கு பணிக்கு செல்பவர்கள் ஏராளம். தினக்கூலி தொடங்கி ஐடி பணியாளர்கள் வரைக்கும் பலரும் சென்று வருகிறார்கள். அவர்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? திவ்யா, நம்ம இருக்கக்கூடிய இடம் தான் இப்போ தமிழக எல்லை. இந்த பகுதியில் இருந்துட்டு இருக்கோம். இன்றோட 16வது நாளாக தமிழகம் கர்நாடகம் இடையிலான போக்குவரத்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. தினந்தோறும் சுமார் ஒரு 25,000க்கும் மேற்பட்ட மக்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அண்ட மாநிலமான கர்நாடகாவுக்கு நாள்தோறும் பணி நிமித்தமாக சென்று வருகின்றனர். ஆனால் இந்த போராட்டத்தின் காரணமாக அவர்கள் செல்வதில் மிகப்பெரிய ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓசூரிலிருந்து தமிழக எல்லையான ஜோஜிவாடி வரை மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இங்கிருந்து 2 கிலோமீட்டர் கடந்து அதன் பின்பு அத்திப்பள்ளிக்கு சென்று அங்கிருந்து கர்நாடக மாநில பேருந்துகள் மூலம் அவர்கள் பணிக்கு சென்று வருகின்றனர். இதனால் இந்த இரு மாநில எல்லைகளுக்கு இடையிலான அந்த 2 கிலோமீட்டர் தூரத்தை பொதுமக்கள் தங்கள் உடைமைகளுடன் கடந்து செல்லக்கூடிய நிலை தான் தொடர்ந்து நீடிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் ஏற்பட்ட அந்த வன்முறை சம்பவத்தின் காரணமாக தமிழக பதிவின் கொண்ட அனைத்து வாகனங்களுமே எல்லை பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் கர்நாடக மாநிலத்தில் வரக்கூடிய பேருந்துகள் நிறுத்தப்படாத ஒரு சூழலாக இருக்கு. நம்ம இருக்கிற பகுதியை நம்ம பார்க்கலாம். இப்போதான் நம்ம இருக்கிறது இந்த பகுதி தான் ஜோஜுவாடி என்கிற ஒரு பகுதி. இதுதான் தமிழக எல்லையாக கொள்ளக்கூடிய இந்த பகுதியை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழக போலீசார் சாலை நடுவே தடுப்புகளை ஏற்படுத்தி தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய வாகனங்களை கர்நாடகாக்குள் அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தி வராங்க. அதே போல தான் இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் கர்நாடகா மாநில எல்லை இருக்கு. அந்த பகுதியில் கர்நாடகா மாநில போலீசார் அவங்க தடுப்புகளை ஏற்படுத்தி வாகனங்களை உள்ளே செல்ல அனுமதிக்காமல் திருப்பி அனுப்புறாங்க. பாருங்க, நம்ம பார்க்கலாம். இப்போ தற்பொழுது கர்நாடகா பதிவின் கொண்ட ஒரு வாகனம் கர்நாடகத்துக்குள் சென்ற வாகனத்தை அவங்க திருப்பி அமைச்சிட்டாங்க. வரக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி அமைச்ச ஒரு நிலையை பார்க்குறோம். இந்த இடைப்பட்ட பகுதியில் தான் பொதுமக்கள் கடந்து சென்று வந்து கொண்டிருக்காங்க. நாள்தோறும் சுமார் ஒரு 25,000க்கும் மேற்பட்ட மக்கள் தான் இந்த சாலையிலிருந்து தினந்தோறும் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இன்று வரை கடந்த 16 நாட்களாக தொடர்ந்து நீடிக்கிறது. திவ்யா.